ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஜர்னியில் என்னோட சேர்ந்து ட்ராவல் பண்ணுற அந்த அன்பு உள்ளங்களுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இந்த மாதிரி தீஞ்சு காஞ்சி கருகி போன தோசைக்கல் உங்கள் வீட்டில் இருக்கா? அட இது பரவாயில்லங்க, இதை விட மோசமாலாம் இருக்குது அப்படின்னு யாரோ ஒருத்தவங்களோட மைண்ட் வாய்ஸ் என்ன கேட்குது. இதெல்லாம் வெளுக்க முடியாதுப்பா, ஒன்று தூக்கி போட்டுட்டு வேற வாங்கலாம், இல்லை இப்படியே வச்சு ஓட்ட வேண்டியதான் அப்படின்னு நினைக்கிறவங்களா இருந்தால் உங்களுக்கான வீடியோ தான் இது. இதை விட கருகி போயிருந்தாலும் கவலைப்படாதீங்க, எடுத்து ஸ்டவ்வில் வச்சு ஹையில் ஒரு 5 நிமிஷம் வச்சு தான் நம்ம ஒரு பயங்கரமான வெப்பன் எடுக்க போகிறோம். அது நம்ம வீட்டில் பாத்திரம் கழுவுற ஸ்டீல் பிரஷ். கல் 5 நிமிஷம் சூடான உடனே ஒரு மொத்தமான கைப்பிடி தண்ணி எடுத்துக்கிட்டு தோசைக்கல்லோட ஒரு பகுதியை பிடிச்சிக்கணும். இன்னொரு கையால் இந்த ஸ்டீல் பிரஷை வச்சு நல்லா தேய்னு தேய்ச்சி எடுக்கணும். எப்படி தேய்க்கணும்னா, வடிவேல் சார் ஒரு படத்தில் சொல்வார் இல்லையா, பெயிண்டை தாண்டா எடுக்க சொன்னேன் என் உசுரை இல்லைன்னு, அந்த அளவுக்கு நம்ம இதை தேய்க்கணும். ஒன்று மட்டும் ஞாபகம் வச்சிங்க, இண்டோலிய தோசைகள்ங்கிறதுனால ரொம்ப சூடாக இருக்கிறதுனால உங்கள் கை பட்டுச்சுன்னு வைங்களேன், கல் வச்சு பழுக்கிற மாம்பழம் கூட அந்த அளவுக்கு பழுக்காது, உங்கள் கை அவ்வளோ சூப்பராக பழுத்துரும். ஸோ உங்கள் கவனத்தை 2 புருவத்துக்கு இடையில நிறுத்தி இந்த வேலையை செய்யணும். இப்போ ஓரளவுக்கு கருப்பு போன உடனே கொஞ்சமாக சோப்பு பவுடர் போட்டு மிச்சம் மீதி இருக்கிற கருப்பையும் நம்ம எடுத்துட்டோம்னா நமக்கு ஷைனான புது தோசைகள் கிடைச்சிரும். ஆனால் என்ன விரல்னாலும் ரேகையை காணும்.